அல்லாஹுடைய தூதருடைய மரணம் எல்லாம் 2 பேருக்கு வரக்கூடிய அந்த காய்ச்சல் அல்லாஹுடைய தூதருக்கு வருது. கடுமையான காய்ச்சல். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கண் விழித்து கேட்கிறார்கள், மக்கள் எல்லாம் தொழுவ போயிட்டாங்களா? எப்படிப்பட்ட வார்த்தைங்க! சமுதாயத்தை பத்தி கவலைப்படுவோமா? நம்ம யோசிச்சு பாருங்களேன். எனக்கே முடியலங்க, உடம்பு சரியில்லை, போய் சமுதாய குரல் கொடுக்க ஆர்ப்பாட்டத்துக்கு போய், இல்லைங்க எனக்கே உடம்பு முடியலங்க, நான் என்னங்க பண்றது? இயல்பான ஒன்றுதான். ஆனா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மரண தழுவாயில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட எந்தி சொன்ன கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் தொழுவ போயிட்டாங்க. மரண தழுவாயில் சமுதாய சிந்தனை, மக்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை. இந்த வழியில் வரக்கூடிய நாம இன்றைக்கு ஏராளமான சமுதாய பணிகளை செய்கின்றோம் அல்லாஹுடைய அருளால். ஆனால் அதிலே முதன்மையாக நாம் கவனிக்க வேண்டியது, தாவாவை நாம் செய்கின்றோமா, உறவுகளுக்கு செய்கின்றோமா, பிள்ளைகளுக்கு செய்கின்றோமா, நம்முடைய உறவுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு செய்கின்றோமா, நம்முடைய வியாபாரத்தில் நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு செய்கின்றோமா என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, சொர்க்கத்திற்கு அழைக்கக்கூடிய அந்த தாவா பணியிலும் சமுதாய அக்கறையோடு கவலையோடு நாம் செயல்பட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்று நீண்டு நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு, வார்த்தையில் மிக சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிமுறைகளில் மிக சிறந்த வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும். மார்க்கத்தில் புதிதாக நுழைவிக்கப்படும் ஒவ்வொன்றும் அனாச்சாரம். அனாச்சாரம் வழிகேடில் விடும், வழிகேடு நாளை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிமொழியினுடைய எச்சரிக்கையை உங்கள் மத்தியில் நினைவு கூர்ந்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதரும் தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக பல்வேறு சிரமங்கள், தியாகங்கள், கஷ்டங்கள் மத்தியில பல்வேறு செயல்பாடுகள், வியாபாரங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் பரபரப்பான வேகமான வாழ்க்கையில் செல்லக்கூடிய நாம, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சில முக்கிய செய்திகளை உள்ளத்திலே நாம் பதிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். எப்படி நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய தேவைகளுக்காக பல செயல்பாடுகளை உலகத்திலே நாம் செய்கின்றோமோ, அதே போல ஒரு முஸ்லீமாக இருந்தால், ஒரு மூமினாக இருந்தால், பிறரை குறித்தும் பிறருடைய நலனை குறித்தும் சமுதாயத்தினுடைய நலனை குறித்தும் அவன் சிந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு ஆழமான செய்தியை பதிவு செய்கின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லும் போது பெரிய நீண்ட நெடிய செய்திகளை சொல்லவில்லை. ரொம்ப சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்கப்படுது. அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்லாமிய மார்க்கம் என்றால் பிறருடைய நலத்தை நாடுவதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக இருந்தால் அவனுடைய பேச்சரிக்கைகள் அத்தனையும் பிறருடைய நலத்தை நாடக்கூடிய வகையில் சமுதாய அக்கறையோடு இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் கூட இது குறித்து பல்வேறு செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை, ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆன் நமக்கு படை ஒரு புறம் வந்து கொண்டிருக்கும், மறுபுறம் எறும்புடைய கூட்டம் வெளியே வந்து கொண்டிருக்கும்.
அல்லாஹ் இந்த சம்பவத்தை திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அந்த எறும்பு கூட்டத்திலே ஒரு எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படையை பார்த்து விடு. அதை பார்த்துட்டு, இப்ப நாம பெரிய மனிதர்களாக இருக்கிறோம், சின்ன எறும்பு உண்மையிலே கண்ணுக்கு தெரியாது. தெரியாம அவங்களுடைய படை அந்த எறும்பை மிதித்து அது சாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப அந்த எறும்பு கூட்டம் என்ன எச்சரிக்கை? சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்குது, அவர்கள் தெரியாமல் நம்மளை இடிக்கக்கூடும். அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருங்க. அந்த எறும்பு நினைச்சிருந்தா அது மட்டும் போய் ஒளிந்திருக்கலாம், பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய சமுதாயம், அதாவது எறும்புடைய கூட்டத்திற்கு அந்த ஒரு எறும்பு எச்சரிக்கை செய்து, அல்லாஹ் இந்த வரலாறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். எதற்காக இந்த வரலாறு பதிவு செய்யப்படுது? மனித குலத்திற்கு சமுதாய அக்கறை என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை அல்லாஹ் இந்த வரலாறிலே தூண்டுகின்றான். ஒரு சாதாரண எறும்பு தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்குது, தான் மட்டும் சந்தோஷமாக வாழணும் என்று நினைக்கல, சமுதாயத்தை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய எச்சரிக்கை செய்கின்றது. இன்றைக்கு மனிதர்கள் நாம் அப்படி இருக்கிறோமா? சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பல சட்டங்களை நீங்க எடுத்து பாருங்களேன். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், முஸ்லிம்களுக்கு சந்தோஷமான 2 நாட்கள் என்றால் இந்த 2 நாட்கள், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். இந்த நோன்பு பெருநாள்ல நான் மட்டும் உணவு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பதல்ல, சின்ன ஒரு குழந்தை பெருநாளுக்கு முன்பாக பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கும் சேர்த்து ஃபித்ராவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கடமையாக்குறார்கள். ஃபித்ரானுடைய அடிப்படை என்ன? நம்முடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்று ஒரு புறம் இருந்தாலும், நீ மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நான் மட்டும் சாப்பிட்டு, நான் மட்டும் நல்ல உடைகளை அணிந்து, நான் மட்டும் என்னுடைய குடும்பத்தோட பெருநாள் கொண்டாடுவதில்லை. மார்க்கம் என்ன செய்யுது அப்படின்னா, சமுதாயத்தை பத்தி யோசிப்பா. மத்தவன் சாப்பிட்டானான்னு பாரு. மத்தவன் அன்றைக்கு பிரியாணி சாப்பிடக்கூடிய பொருட்கள் அவன் வீட்டில் இருக்காது, கறி வாங்குவதற்குரிய பொருளாதாரம் அவன் வீட்டில் இருக்காது. நீ எவ்வளவு சந்தோஷத்தில் இருந்தாலும் சமுதாயத்தை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் என்ற ஃபித்ரா எனும் கடமையை இஸ்லாம் கடமையாக்குதுங்க. பக்ரீதை எடுத்து பாருங்க, கூட்டு குர்பானிகள், தனித்தனியாக குர்பானிகள் என்று நாம கொடுக்கிறோம். அந்த கறியை நாம் என்ன செய்யறோம்? ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம். அதுலயும் இஸ்லாம் என்ன செய்து, பிறருடைய நலத்தை நீ பார்க்கணும், நீ மட்டும் சந்தோஷமா இருப்பதல்ல, பிறருடைய நலத்தை குறித்து, பிறரை காக்கக்கூடிய செயல்பாடுகளை குறித்து நீ யோசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் பல்வேறு செயல்பாடுகளை சொல்லி காட்டுது. அப்ப அல்லாஹ்வுடைய அருளால் இந்த செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பக்ரீதில் ஃபித்ரா கொடுக்கிறோம், பக்ரீதில் நாம குர்பானி கொடுக்கிறோம், நோன்பு பெருநாளில் ஃபித்ரா கொடுக்கிறோம். இப்படி பல்வேறு செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டிய சமுதாய பணிகளையும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இரத்த தானங்கள் கொடுக்கிறோம். ஏழை எளிய மக்கள், இஸ்லாத்தினுடைய சிறந்த காரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, பசித்தவருக்கு நீங்கள் உணவு கொடுங்க. அதை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இஸ்லாம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், சமுதாய அக்கறை குறித்து பல்வேறு எச்சரிக்கை செய்து, அது குறித்து நாம் விளங்கி வைத்து முடிந்த அளவுக்கு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லா செயல்பாடையும் நாம் செய்றோங்க. ஒரே ஒரு விஷயத்தை, இது சமுதாய அக்கறையில் ஒரு அம்சம் என்பதை விளங்காமல் இருக்கிறோம். என்ன விஷயம்? இன்றைக்கு சமுதாயத்தின் பேரிடர் காலத்தில் போய் பாதுகாக்கிறோம், சமுதாயத்தை பாதுகாக்க வேணும்னு நினைக்கிறோம், பாதிப்படைந்தால் உடனே போய் நிற்கிறோம். ஆனால் இது எல்லா பாதிப்பை விட, உலகத்தில் அவன் படக்கூடிய கஷ்டங்களை விட, மறுமையில் அவன் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தாவா பணியில் நாம் எப்படி இருக்கிறோம்? அது சமுதாய அக்கறையினுடைய ஒரு பங்கு தானே. இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, ஒரு ஆள் பெரிய குழி இருக்குங்க, தெரியாம போய் உள்ள போறாரு. நாம ஓடி போய் என்ன செய்வோம்?
அப்படியே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். உடனே அவரை போய் காப்பாற்றுவோம். பாய் தெரியாம விழுந்துருவீங்க, கீழே விழுந்தா கை கால் அடிபட்டுரும் இப்படின்னு சொல்றோம். இன்றைக்கு சமுதாயத்தில் பல நபர்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கா இல்லையா? இணை வைக்கக்கூடிய காட்சிகள் இருக்கா இல்லையா? தாயத்துகள் கட்டி நம் கண் முன்னாடி, அவர்களுடைய கடைகளில் நம் கண் முன்னாடி தாயத்தை கட்டக்கூடிய காட்சிகள் இருக்கா இல்லையா? இன்றைக்கு ஒரு சின்ன குழியில் விழும்போது அவனை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொள்ளக்கூடிய நாம, நரகத்தில் விழக்கூடிய அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த சமுதாய அக்கறை ஏன் இல்லை? அந்த அக்கறை தானே முதன்மையாக வரணும். இந்த குழியில, உதாரணத்துக்கு சொல்ற, குழியில தெரியாம விழுந்தா கூட கை கால் அடிபடலாம், மரணம் வரலாம், உலகத்தோட முடிஞ்சிரும். மறுமையில் நரகத்தில் விழக்கூடியவனை நாம் காப்பாற்றவில்லை என்றால் உலகம் அல்ல, மறுமை வாழ்க்கையும் அவனுக்கு நாசமாகிவிடும். அப்ப சமுதாய அக்கறையில் முத்தாய்ப்பாக முதன்மையாக இருப்பது என்ன அப்படின்னா, பிறரை நலம் நாடுவது, அதில் அவனை நரகத்தில் இருந்து காப்பாற்றுவது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அந்த செயல்பாட்டில் நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அழகான ஒரு வரலாறை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சனிக்கிழமை வாசிகளுடைய வரலாறு நாம் கேள்விப்பட்ட செய்தி. இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது என்ற ஒரு தடையை அல்லாஹ் கொடுக்கிறான். சனிக்கிழமை என்ன செய்யக்கூடாது? மீன் பிடிக்க போகக்கூடாது. அந்த மீன் பிடிக்க போகக்கூடாதுன்ற தடை எப்படி நமக்கு ஜும்மா அன்னைக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் வாங்க சொல்லப்பட்டாச்சு அப்படின்னா வியாபாரம் தடை செய்யப்பட்டிருக்கோ, அதே போல ஒரு கூட்டத்தாருக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது. ஆனா அந்த கூட்டத்தார்கள்ல 3 பிரிவாக பிரிகிறார்கள். ஒரு சாரார்கள் என்ன செய்யறாங்க? தடையை மீறி மீன் பிடிக்க போயிடுறாங்க. சரி, அல்லாஹ் ஒரு பக்கம் சொல்றது இருக்கட்டும், நாம் என்ன செஞ்சிருவோம்? எப்படியாவது வியாபாரத்தை செஞ்சிருவோம், இப்படி தடையை மீறி போகக்கூடியவர்கள். இன்னொரு சாரார்கள் என்ன செய்யறாங்க? தடையை மீறல, ஆனா போறவங்கள்ட்ட போய் எச்சரிக்கை பண்றான். அடே, அல்லாஹ்வுடைய அதாபுக்கு ஆயலாயிருவடா, போயிடாத, நானும் போல நீனும் போயிடாத என்று தாவா பணியை, எச்சரிக்கையை அவன் செய்யறான். இன்னொரு சாரார்கள் இருக்கிறாங்க, நான் போக மாட்டேன், நான் கரெக்டா இருப்பேன், ஆனா போறவனை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவன் போறானா அவன் போயிட்டு போறாங்க, எனக்கு என்ன பிரச்சனை என்று ஒரு சாரார்கள். இன்றைக்கு இங்க யோசிச்சு பார்த்தா பெரும்பாலான நாம் இந்த 3வது சாரார்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இதில் தான் பெரும்பாலும் நாம் அடங்கி இருக்கிறோம். நான் 5 வேளை தொழுகிறேங்க, நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டேன், நான் தர்மம் செய்யறேன், நான் இணை வைக்கல, நான் பிதத்து செய்யல, நான் தாயத்து கட்டல. அடே, பக்கத்துல ஒருத்த தாயத்து கட்டுறான், அதை போய் தடுத்தியா? பக்கத்துல ஒருத்த இணை வைப்பான தர்காக்கு போறான், அவன் இடத்துல போய் எச்சரிக்கை செய்தியா? வரதட்சணை திருமணங்களுக்கு செல்கின்றோம் என்று சொல்லி உறவுகள் அவர்களுடைய பிள்ளைகளை நம்முடைய வீடுகளுக்கு விட்டு விட்டு செல்கிறார்கள், அவர்களுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை நாம் கொடுத்தோமா? அதுதான் அந்த சனிக்கிழமை வாசிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த 3 சாரார்கள் கடைசி யார் தெரியுமா? அவங்களும் போக கண்டுக்காம இருக்கிறவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க, 2 சாரார்களை நாம் தண்டித்து விட்டோம். யார் அந்த 2 சாரார்? தடையை மீறி செல்றவர்கள். அது ஓகே, அல்லாஹ்வுடைய தடையை மீறிட்டா அவன் தண்டிக்கப்படக்கூடியவன் என்று நியாயமா தெரியுது. இன்னொரு சாராரையும் அல்லாஹ் தண்டிக்கிறாங்க. தடையை மீறல, ஆனா மீறி செல்லக்கூடியவர்களுக்கு எந்த எச்சரிக்கையும் அவன் செய்யல. சமுதாய அக்கறை அவன் இடத்துல இல்லை. அவன் அல்லாஹ்வுடைய தடையை மீறான், தவறான வழியில போறான் என்ற கடுகளவு சிந்தனை இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த 2 சாரார்களையும் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாம் மாற்றிவிட்டோம். அல்லாஹ்வுடைய பார்வையில 2 பேருக்கும் சரிசமமான தண்டனை கொடுக்கிறாங்க. ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்படுது? கரெக்டா தானே இருந்திருக்கிறான். ஒருத்த தடையை மீறி போனா அவனை விட்டுருங்க, இன்னொருத்தன் கரெக்டா தானே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தடையை மீறலையே. ஆனா அவனுடைய உள்ளத்துல அந்த கூட்டத்தை பற்றி, அந்த சமுதாயத்தை பற்றி, அவனை மறுமையில் பாதுகாக்க வேண்டும் என்ற கடுகளவு சிந்தனை அவன்கிட்ட இல்லை. அல்லாஹ் இருவரையும் தண்டிக்கிறாங்க. இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு சமுதாய அக்கறையோட தாவால இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நாம் தாவா பணிகளை செய்கின்றோம்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தாவா செல்கின்றது. எல்லோரும் சேர்ந்து நாம் தாவா செய்தால், மக்களுக்கு நல் பிரச்சாரங்களை செய்தால்
எந்த அளவுக்கு நாம் மக்களை வென்றெடுக்க முடியும் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உறவுகள் மத்தியில் நாம செய்யறோமா? இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய நம்மள எத்தனையோ நபர்களுடைய உறவுகள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தாயத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மார்க்கம் அறியாத வகையில் பல்வேறு பிதாத்தான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த உறவுகளை உலகத்தில் பாதுகாக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம அதே உறவு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கணுமா இல்லையா? இன்றைக்கு உறவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அல்லாஹ்வுடைய அருளால் சமுதாய அக்கறை அந்த சிந்தனையோட நாம் என்ன செய்யறோம்? ஓடி போய் பார்க்கிறோம். மருத்துவமனையில் ஏதாவது உதவி வேண்டுமா ஓடி போய் நிற்கிறோம். ஆனால் அதே உறவு இணை வைக்கக்கூடிய நேரத்தில் அதை எச்சரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? எத்தனை பேர் நாம் அதிலே நம்மளை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம்? ஒரு போன் பண்ணி நாம கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் உறவுகள் கூட பேசுவோம். எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, என்ன ஏது வியாபாரம் எல்லாத்தையும் பேசுறோம். அடே நீங்க நினை வைக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அதாபுக்கு ஆளாயிருவீங்க, நீங்க அதை செய்யாதீங்க என்று எத்தனை பேர் நாம் எச்சரிக்கை செய்கின்றோம்? சிந்திச்சு பாரு. வியாபாரத்துல நாம எவ்வளவு நண்பர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் இணை வைக்கிறார்களா, பழக்க வழக்கங்கள் இருக்கிறார்களா, இவைகளெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம அதை எச்சரிக்கை செய்து தடுக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கா இல்லையாங்க? வியாபாரம் மட்டும் செஞ்சா, பொருளாதார கொடுக்கல் வாங்கல் இருந்தால் போதுமா? அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்று நம் பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவினால் மட்டும் போதுமா? கடன் கொடுத்தா மட்டும் போதுமா? மறுமையில் அவன் வந்து நிப்பானே, இறைவா எனக்கு காசு கொடுத்தா, பணம் கொடுத்தா, எல்லாத்தையும் கொடுத்தா, ஆனா இந்த மார்க்கத்தை என்னிடத்துல சொல்லல என்று இறைவனிடத்தில் அவன் வந்து நின்றால் அந்த இடத்தில் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் நம்ம இடத்துல இருக்கா? அப்ப இன்றைக்கு சமுதாய நலனுக்காக ஏராளமான விஷயங்களை செய்கின்றோம். ஆனால் முதன்மையாக முக்கியமாக இருக்கக்கூடிய தாவாவில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. அதுதான் உண்மையாலுமே சமுதாயத்தை கொண்டு போய் மறுமையில் கொண்டு போய் ஒரு தவறிவிட்டால் கூட ஒரு 60 ஆனா நிரந்தரனுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒருவனாக மாறுவானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்க, நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. இந்த தூதரிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில பல சம்பவங்களை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு ரொம்ப கடினமான, நீங்க தாவா செய்யும் போது ரொம்ப கடினமான ஒரு நேரம் என்றால் எதுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க தாய் காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தாயிஃப், ஏற்கனவே அவங்க இருக்கக்கூடிய ஊர்லயே மார்க்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளல, கடுமையான அடி உத, அங்க விட்டுட்டு தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃப்ல இதுவரைக்கும் மார்க்கம் முழுமையாக சென்றடையல, செல்லக்கூடிய நபர்களும் அந்த இடத்துல இல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்துல அந்த சமுதாயத்துக்காச்சும் நாம போய் சொல்லுவோமே, அடி உழுதும் தெரியும், கடுமையான எதிர்ப்பு வரும் தெரியும். தாயிஃப் நகரத்திற்குள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செல்கிறார்கள், மார்க்க அவர்கள் தாக்கப்பட்டார்கள். தூதரை துரத்தல், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தாயிஃபுடைய எல்லைக்கு வந்து விழுகிறார்கள். எப்படி தெரியுமா? மயக்கமற்ற நிலையில, எங்க இருக்கிறாங்க எதுவுமே தெரியல, கடுமையான மயக்கத்தில், அவ்வளவு அடி, அவ்வளவு உத. மலக்குமார்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை இவ்வளவு கடுமையாக தாக்கிய இந்த தாயிஃப் நகரத்தை 2 மலைகளுக்கு நடுவே நாங்கள் அப்படியே நசிக்கிறட்டுமான்னு கேட்கிறாங்க. அவ்வளவு பெரிய தாக்குதல்ங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி செய்யாதீங்க, இவங்க மார்க்கத்துல வரலனா கூட இவங்க சந்ததிகள் வருவாங்க. எவ்வளவு அக்கறை பாருங்களேன். அடே இப்ப இருக்கிறவன் என்ன அடிச்சான் உதைச்சான் சரிதான், ஆனா இவங்களுடைய பிள்ளைகள் இந்த மார்க்கத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்கும் என்ற அந்த சமுதாய அக்கறை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்துச்சு. மரண தழுவாய் எடுங்க,
அல்லாஹுடைய தூதருடைய மரணம் எல்லாம் 2 பேருக்கு வரக்கூடிய அந்த காய்ச்சல் அல்லாஹுடைய தூதருக்கு வருது, கடுமையான காய்ச்சல். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கண் விழித்து கேட்கிறார்கள், மக்கள் எல்லாம் தொழுவ போயிட்டாங்களா? எப்படிப்பட்ட வார்த்தைங்க! மரண தழுவாயில என்னங்க நம்ம பார்ப்போம், உடம்பு சரியில்லை, சமுதாயத்தை பத்தி கவலைப்படுவோமா? நம்ம யோசிச்சு பாருங்களேன். எனக்கே முடியலங்க, உடம்பு சரியில்லை, பாய் வாங்க பாய் சமுதாயத்துக்காக போரிட போவோம் இப்படின்னு சொன்னா யாரா வருவோமா? நம்ம பாய் சமுதாய குரல் கொடுக்க ஆர்ப்பாட்டத்துக்கு போய், இல்லைங்க எனக்கே உடம்பு முடியலங்க, நான் என்னங்க பண்றது? இயல்பான ஒன்றுதான். ஆனா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மரண தழுவாயில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட எந்தி சொன்ன கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் தொழுவ போயிட்டாங்களான்னு கேட்கிறாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க, நீங்க தொழு வைக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? பெரிய ஒரு சட்டியை கொண்டு வாங்க. பெரிய ஒரு சட்டியை கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதர் உட்கார்ந்து என் மேல தண்ணியை ஊத்துங்கன்றாங்க. அல்லாஹுடைய தூதரின் மீது தண்ணி ஊற்றப்படுது. கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு நிக்கிறாங்க, எந்திரிச்சு போலான்னு முயற்சிக்கிறாங்க, திருப்பி மயக்கம் அடைஞ்சு கீழே விடுறாங்க, திருப்பி தண்ணியை ஊத்துறாங்க. இப்படி ஒரு 3 தடவை தண்ணி ஊத்தப்பட்டு அல்லாஹுடைய தூதருக்கு மயக்கம் தெரியல, எந்திரிச்சு நிக்கிறாங்க, விழுறாங்க. அவ்வளவு கடுமையான ஜுரம். அப்புறமா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யுங்க, நீங்க தொழு வைக்க சொல்லுங்க. அல்லாஹுடைய தூதர் யோசிச்சு பாருங்க, மரண தழுவாயில் சமுதாய சிந்தனை, மக்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை. அந்த வழியில் வரக்கூடிய நாம இன்றைக்கு ஏராளமான சமுதாய பணிகளை செய்கின்றோம் அல்லாஹுடைய அருளால். ஆனால் அதிலே முதன்மையாக நாம் கவனிக்க வேண்டியது, தாவாவை நாம் செய்கின்றோமா, உறவுகளுக்கு செய்கின்றோமா, பிள்ளைகளுக்கு செய்கின்றோமா, நம்முடைய உறவுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு செய்கின்றோமா, நம்முடைய வியாபாரத்தில் நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு செய்கின்றோமா என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படி இன்னபிற சமுதாய பணிகளில் மிக முக்கியம் எடுத்து நாம் அதிலே நம்முடைய பொருளாதாரத்தை, உடல் உழைப்பை செய்கின்றோமோ, அதே போல அதில் முதன்மையான ஒன்றாக இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, சொர்க்கத்திற்கு அழைக்கக்கூடிய அந்த தாவா பணியிலும் சமுதாய அக்கறையோடு, கவலையோடு நாம் இன்ஷா அல்லாஹ் செயல்பட வேண்டும். அந்த சமுதாய அக்கறை எப்படி தாவா பணி குறித்து நாம் பார்த்தோமோ, அதே சமுதாய அக்கறை கல்வியின் மூலமாகவும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில கல்வியை தேடி பயணிக்கின்றோம். ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இப்படியான சிந்தனைகள் நம்ம இடத்துல இருக்கு. ஆனால் இன்றைக்கு அது சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எடுத்து செல்லுமா என்றால் அதுல குறைவாக தான் இருக்கும். அதே ஒரு அரசு அதிகாரிகளாக ஒரு கவர்மெண்ட் அலுவலகத்தில் நாம் இருந்தோம் என்றால் அதன் மூலமாக நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகம். இன்றைக்கு நம் சமுதாயத்திற்கு எதிராக இழக்கப்படக்கூடிய பல்வேறு அநீதிகள் நீங்கள் எடுத்து பார்த்தால் எண்ணற்ற விஷயங்களுக்கு நாம் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை செய்கின்றோம். அதுவும் மார்க்கம் வழிகாட்டிய ஒரு வழிதான். ஆனால் நிரந்தரமான தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த அரசு அதிகாரிகளாக அரசு துறைகளில் நம்முடைய சமுதாயம் சென்று அமர வேண்டும். அந்த சிந்தனை எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். ஒரு 6வது புள்ள படிக்கிறான், இன்றைக்கு மற்ற சமுதாயங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தா 6வதுல ஐஐடினா அவனுக்கு என்னன்னு தெரியும், 8வதுல ஐஐடினா தெரியும். ஆனால் நம்முடைய சமுதாய பிள்ளைகள் இன்றைக்கு 10 தாண்டும் போது கூட ஐஐடி எங்க இருக்குன்னு தெரியல, அரசு துறைகளுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியல. அப்போ சமுதாய அக்கறையில் ஒரு அம்சம்தான் கல்வியின் மூலமாக நம்முடைய சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு பணி. அந்த சமுதாய அக்கறை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வர வேண்டும். என்னுடைய பிள்ளை சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு கல்வியில் முன்னேற வேண்டும். அதன் மூலமாக அரசு துறைகளில் சென்று நம் சமுதாயத்திற்கோ இல்ல நியாயமாக நடக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஏற்பட வேண்டும். அந்த சிந்தனையை பிள்ளைகளுக்கும் நாம் ஊட்ட வேண்டும். ஒவ்வொரு பிள்ளை வளர்ந்து வரும்போது பொருளாதாரத்தை சம்பாதிப்பது மட்டும் கல்வியின் நோக்கம் அல்ல. பொருளாதாரத்தை சம்பாதித்து நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் என்பது கல்வியின் நோக்கம் அல்ல. அந்த கல்வியை கற்று நானும் சந்தோஷமா இருக்கணும், எங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும், அதே போல என் சமுதாயத்தையும் நான் முன்னேற்ற வேண்டும். இந்த சிந்தனை தான் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளை இடத்திலும் இருக்க வேண்டும். அந்த சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். பிள்ளைகளை கல்விக்கு அனுப்பும் போது பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாய சிந்தனையை ஊட்டி நாம் அனுப்பினோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அவன் படிக்கக்கூடிய காலத்தில் நாம் இருந்தாலும் மரணித்து விட்டாலும் அந்த சமுதாய சிந்தனையோடு அவன் கல்வியை கற்றுக்கொண்டு நம்முடைய சமுதாயத்தை
பாதுகாக்கக்கூடிய வகையில் அவன் சென்றடைவான் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நினைவு கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்